ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம மெயிலிங் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க. பட் இமெயில் எப்படி சென்ட் பண்றது அப்படிங்கறதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? இன்னைக்கு இந்த வீடியோல ஓடோல இமெயில் கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டு எப்படி மெயில் சென்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி ஓவர்வியூ பார்த்தோம். தென் மெயிலிங் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ட் 2 வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு இந்த பார்ட் 3 வீடியோல ஆக்சுவலா இமெயில் எப்படி சென்ட் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடோ டேஷ்போர்ட், இது நம்மளோட ஓடோவோட ஹோம் ஸ்கிரீன். இதுல இருந்து இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் மெயிலிங் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுத்துருந்தேன். அது பார்ட் 2 வீடியோல இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நியூவா கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த மெயிலிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் ஆல்ரெடி ஒரு மெயிலிங் வந்து அதாவது கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ நியூவா ஒன்று கிரியேட் பண்றேன். இதுல வந்து நியூ அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க சப்ஜெக்ட், இது வந்து எதுக்கான மெயில் நம்ம சென்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதுக்கான சப்ஜெக்ட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சம்மர் ஆஃபர் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யாருக்கு ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி மெயிலிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த மெயிலிங் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமர் எல்லாருக்குமே சென்ட் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கான்டாக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆல் ரெக்கார்ட்ஸ்னு வருது. இதில் ஆல்சோ ஆட் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரியும் வரும். இதில் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்க்ரீனை. ஸோ இதில் நம்ம வந்து கான்டாக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கான்டாக்ட் தான் இருக்கு. ஸோ இந்த 4 கான்டாக்ட் தான் அங்கே உங்களுக்கு வந்து 4 ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கு. ஸோ இங்கே உங்ககிட்ட வந்து பல்க் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பல்க் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதில் கஸ்டமர் சப்ளையர் 2 பேரோட லிஸ்ட்டும் நம்ம வச்சிருப்போம். ஈவன் எம்ப்ளாயியோட லிஸ்ட்டும் கான்டாக்ட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டேக் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் வச்சு இப்போ எக்ஸாம்பிள் டேக்ல நான் வந்து கஸ்டமர் அப்படின்றத நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த மேனகா அப்படிங்கிற கான்டாக்ட் உள்ள போறேன். இதுல வந்து டேக் வந்து கஸ்டமர் அப்படின்றது இருக்கு. இதே வந்து அஸ்வினி அப்படிங்கிற கான்டாக்ட்ல பார்த்தோம்னா சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி டேக் இருக்கு. ஸோ மற்றதுல வந்து எந்த டேகும் நான் கொடுக்கல. ஸோ நான் இப்போ வந்து டேக் வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் மெயில் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆட் கண்டிஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம டேக் வச்சு தான் ஃபில்டர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே டேக் அப்படின்றது நம்ம டைப் பண்ணால் இதை எடுத்துகிட்டு வரும். இந்த டேக் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து சம் கண்டிஷன்ஸ் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு, இஸ் நாட் ஈக்குவல் டு, கண்டெய்ன்ஸ், டஸ் நாட் கண்டெய்ன், இஸ் செட், நாட் செட், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது, இஸ் ஈக்குவல் டுனா டேக் வந்து இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும், நமக்கு கஸ்டமர் அப்படின்னு இருக்கணும். ஸோ அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு இதை நான் ஜஸ்ட் இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சேவ் பண்ணணும் 1 ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன் வருது அப்படின்னா நம்ம கஸ்டமர் அப்படிங்கிற டேக் வந்து இந்த கான்டாக்ட்ல ஒரே ஒரு ரெக்கார்டுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால அங்கே 1 ரெக்கார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்தும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் ரெடி பண்ணுற கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற மாதிரியே டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபர்ஸ்ட் ஹெட்டர் நம்ம வைக்கணும். இந்த ஹெட்டர் அப்படிங்கிறது நான் ஜஸ்ட் டிராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்டர்ஸ் வந்து ஓடோல வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் லோகோ அப்படின்றதுல வந்து இப்போ நம்ம கம்பெனியோட லோகோ வந்து டிஃபால்ட்டாக இந்த கம்பெனி கிரியேட் பண்ணுறப்பவே நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா அந்த லோகோ தென் வந்து எடுத்துட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் யுவர் லோகோ அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்ன எடுத்துட்டு வரும்னா நம்மளோட கம்பெனி லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும், ஒரு இமேஜ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் பார்ட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் இங்கே வந்து ட்ராக் பண்ணி இங்கே இழுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் அவங்க வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் மாற்றணுமோ அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் மாற்றிக்கலாம். இப்போ சம்மர் ப்ரோக்ராம்க்கான கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ராக்டிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது போஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த சம்மர் கேம்ப்க்கான மெயில் அனுப்புறதுக்காகவே நான் ஒரு போஸ்டர் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த அப்லோட் அண்ட் இமேஜ் அப்படின்றத நான் கொடுக்குறேன்.
இதை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பிளாக் ஆட் பண்ணணும், வேற ஏதாவது எக்ஸாம்பிள் பட்டன் ஆட் பண்ணணும் அப்படின்னா பட்டன் கொடுத்துக்கலாம், இல்லை ரேட்டிங், இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த மாதிரி பிளாக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு டெக்ஸ்ட் பிளாக் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் பிளாக் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் தான். இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி வேர்ட்ல ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒர்க் பண்றது தான் இங்க வந்து நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மாத்திட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா சென்ட், ஷெட்யூல், ப்ரிவ்யூ அண்ட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ சென்ட் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிரும். ஷெட்யூல் இப்பவே சென்ட் ஆயிரும். அதே ஷெட்யூல் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா எப்போ, அதாவது என்னைக்கு சென்ட் ஆகணும். இப்போ நான் வந்து இந்த சம்மர் கேம்ப் அப்படிங்கிறது May 1ல இருந்து சென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன்னா இப்போ May 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து இங்கே டைமும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இங்கே அப்ளை அப்படின்றது கொடுத்துட்டு ஷெட்யூல் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு டேட்ல வந்து இங்கேயும் உங்களுக்கு காட்டும் திஸ் மெயிலிங் இஸ் ஷெட்யூல்டு ஃபார் 1 May 12 PM அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஸோ அந்த டைம்ல வந்து இது வந்து இந்த மெயில் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து சென்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது ப்ரிவ்யூ அண்ட் டெஸ்ட்னா நீங்க ஜஸ்ட் ப்ரிவ்யூ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிவ்யூ எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட இமெயில் கேம்பெயின் அப்படிங்கிறத நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நீங்க உங்ககிட்ட 100 இல்ல 500 1000 பிளஸ் கான்டாக்ட் இருந்தாலும் உங்களால பல்கா சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க ஓடோல எப்படி இமெயில் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இமெயில் ஓபன் பண்றதோட ஓபன் ரேட் எவ்வளோ, இல்ல வந்து அதை வந்து கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உள்ள வராங்க, ஸோ அதோட வந்து கிளிக் ரேட் எவ்வளோ, இல்லை வந்து ஃபுல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.